வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வியூஸ் வரும். இதை செஞ்சீங்கன்னா அது என்னன்றதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தம்ப்நெயிலில் வந்து நான் போட்டிருப்பேன் 1,00,000 வியூஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு. இங்கே நான் சில ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன். இவங்க வந்து என்னுடைய கிளைண்ட் தான், டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி. இவங்களுடைய சேனலில் எத்தனை 1,00,000 வியூஸ் வீடியோஸ் வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். இது மாதிரி இவங்க சேனலுக்கு மட்டும் இல்லை, என்னுடைய சேனலுக்கு வந்திருக்கு. என்னுடைய பல கிளைண்ட்ஸுக்கு இந்த மாதிரி 1,00,000 வியூஸ்ன்றது வந்திருக்கு. நாங்கள் வீடியோ போட்டோன்னே ஏதோ ஒரு லக்கில் வர்றது கிடையாதுங்க. இது எல்லாமே ப்ரீ பிளான்ட், அதாவது வைரல் வீடியோஸை நம்ம வந்து பிளான் பண்ண முடியும். வீடியோ கேன் பி இன்ஜினியர்டு. இதை வந்து எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வெப்சைட்டுக்கு போங்க, www.rajavidyalaya.com. இந்த வெப்சைட் போனீங்கன்னா நாங்கள் சேனல் மேனேஜ்மெண்ட் பண்ணுற சேனல்ஸ், அதுக்கப்புறம் நாங்கள் கோச்சிங் பண்ணுற சேனல்ஸ், இவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன், எங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கோச்சிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த வீடியோவை யாருமே கிளிக் பண்ண மாட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? உங்களுடைய வீடியோவை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது எவ்வளவு வியூஸ் போகும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ண முடியுங்க. 99% யூடியூபர்ஸ், அட்லீஸ்ட் என்னுடைய சேனல் பார்க்கக்கூடிய 99% யூடியூபர்ஸ்க்கு வந்து இந்த விஷயம்ன்றது தெரியாது. இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேங்க. உங்களுடைய யூடியூப் சேனலில் எப்படி நீங்கள் வைரல் வீடியோஸை போடலான்றத ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் வந்து இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் மார்க்கெட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குங்க. இதை நிறைய பேர் இங்கே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் டைமாக என்னுடைய சேனலில் நான் சொல்கிறேன். இனி வரும் வீடியோக்களில் இதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இப்போது இந்த மார்க்கெட்டை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தக்காளி எடுத்துக்கோங்களேன். ஒரு சமையல் பண்ணுறாங்கன்னா தக்காளி வெங்காயம் இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சமைக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ தக்காளிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் இருக்குது. இதுவே தக்காளி இல்லாமல் ஒரு நாட்டு மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு மார்க்கெட்டுன்றது குறைவு தான். அது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இப்போது நீங்கள் தக்காளியை பற்றி ஒரு வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ பேர் பார்ப்பாங்க. இதுவே நீங்கள் ஒரு நாட்டு மருந்தை வச்சு ஒரு வீடியோ போடுறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்டு மருந்து தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த வீடியோவை வந்து பார்ப்பாங்க. நீங்கள் எதை பற்றி வீடியோ போடுறீங்கன்றது இருக்குங்க. இப்போ ஒரு புதுமுக நடிகரை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, அவர் யாருக்குமே தெரியாது. அப்போ நீங்கள் வீடியோ போட்டால் அவங்க பார்ப்பாங்களா? இதுவே நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி வீடியோ போடுறீங்க, அப்போ எல்லாரும் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ வந்து மார்க்கெட்டுன்றது ஒன்று இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க உங்கள் கிளைண்ட் சேனலுக்குலாம் உங்களை விட அதிகமான சப்ஸ்கிரைபர் 2,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட போகிறாங்க, 5,00,000 வியூஸ்லாம் வருது, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க, ஆனால் உங்கள் சேனலில் வந்து 3,000, 5,000, 7,000, 2,000 இப்படி தானே வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்னுடைய கிளைண்ட் சேனல் வந்து ஒரு ஹெல்த் ரிலேட்டடான ஒரு டாபிக் போடுறாங்க. ஹெல்த் வந்து எல்லாருக்குமே முக்கியம், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ், ஜெண்டர், ப்ரொஃபஷன், அது வந்து முக்கியம். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ப்ரொஃபஷன், ஒன்லி யூடியூப், அதுவும் பிஸ்னஸ் யூடியூபர்ஸ்க்கு தான் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடியோ வைரல் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ஒரு மார்க்கெட் சைஸ்ன்னு இருக்குது. எந்த ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் வீடியோ போட போகிறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டை முடிவு பண்ணிட்டீங்க. அந்த 3 ஸ்டெப் என்னன்றதை இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய வீடியோவில் ஒரு ஃபீலிங் வைக்கணுங்க. ஒரு எமோஷனை நீங்கள் கேட்டர் பண்ண விரும்பணுங்க. அந்த எமோஷன் வந்து எதுவாக வேணா இருக்கலாம். உதாரணமாக ஷாக்காக இருக்கலாம், இல்லை ரிலீஃபாக இருக்கலாம், இல்லை க்யூரியாசிட்டியாக இருக்கலாம். ரிலேட்டபிளான ஒரு விஷயத்த நீங்கள் வந்து கேட்டர் பண்ணலாம். உதாரணமாக இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சேனல் காமிச்சேன்ல, அவங்களுக்கு வந்து குழந்தைங்க காலையில் எழுந்தவுடன் இதை செய்யாதீங்க அப்படின்னு நம்ம போடுறோம். இப்போ இதை நம்ம எப்படி போடலாம்? குழந்தைகளுடைய மார்னிங் ரொட்டீன், இல்லை காலையில் எழுந்த உடனே குழந்தைய இப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. நல்லா கவனிங்க, குழந்தைய மார்னிங் ரொட்டீன் அப்படின்னா எவ்வளவு பிளண்ட்டாக இருக்குது, ஒரு எமோஷனும் அதில் இல்லை. அதுவே குழந்தை எழுந்தவுடன் ஸ்ட்ரெஸ் ஆக்கும் இந்த விஷயத்தை செய்யாதீங்க. இப்போ பாருங்களேன், இதில் வந்து ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது, இதில் ஒரு எமோஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய வீடியோவுக்கு நீங்கள் டைட்டில் வைக்கணும், அல்லது உங்களுடைய கண்டென்ட், உங்களுடைய பேக்கேஜிங் எல்லாமே ஒரு எமோஷனை வந்து நீங்கள் கேட்டர் பண்ணணும். இப்போ நான் சொன்ன டாபிக்ன்றது ஒன்று தான், ஆனால் அது கிரியேட் பண்ணக்கூடிய ஃபீலிங்ன்றது வேறங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கும் நான் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க மனசு புண்படக்கூடாதுன்னு ஒரு நியூட்ரலாக பதில் சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து அதை டைரெக்டாக சொல்லுவேன். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பூதாகரமாக, இப்போ இந்த எண்ணெயை தேய்ச்சிங்கன்னா காடு மாதிரி முடி வளரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. காடு மாதிரி வளராது. ஆனாலும் நீங்கள் வந்து
ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணாதான் அந்த வீடியோ வந்து ஒரு தம்ப்நெயில ஒரு டைட்டில் பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து ஸ்டாப் பண்ணி அந்த வீடியோவை பார்ப்பாங்க. என்னுடைய சேனலை வச்சே நான் சொல்கிறேன், வியூஸ் வர வைப்பது எப்படி அப்படின்னு போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருந்து எந்த வியூஸ் வரலையா, இல்லை வந்து 23 வியூஸ் தான் வருதா, இது வந்து பாருங்களேன் சேம் டாபிக் தான், ஆனால் கிரியேட் பண்ணுற எமோஷன்றது வேறு. ஸோ நீங்கள் வீடியோ பண்ணும்போதே அது எந்த எமோஷனை வந்து நீங்கள் கேட்டர் பண்ண விரும்புகிறீங்க, ஷாக்கா, ஃபியரா, க்யூரியாசிட்டியா, அதை வந்து நீங்கள் முதலே முடிவு பண்ணணும். இதை நீங்கள் முடிவு பண்ணாமல் வீடியோ போட்டுட்டு அந்த வீடியோவில் வியூஸ் வரலேன்னு யூடியூப்பை குறை சொல்லாதீங்க. ரெண்டாவது டிப் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வைரல் வீடியோ இருக்கு இல்லையா, அந்த வைரல் வீடியோலேயே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. உங்களுடைய சேனல் க்ரோத்துன்றது டவுன் ஆகும். என்ன வைரல் வீடியோவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் எப்படி சேனல் டவுன் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வைரல் வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து வியூஸ் வர வைப்பது எப்படி, வாட்ச் டைம் வர வைப்பது எப்படி, இந்த ட்ரிக்கை பண்ணுங்கள், இந்த செட்டிங்கை மாற்றுங்க அப்படின்னு நான் வீடியோ போடுறேன்னா, அப்போ எந்த ஒரு வேலையும் பார்க்காம ஒரு சோம்பேறித்தனமாக, இப்போ வந்து மற்ற துறையிலனா 1 வருஷம் 2 வருஷம் படிப்பாங்க, இல்லை 1 வருஷம் 2 வருஷம் தான் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், எல்லாமே அவங்க ட்ரை பண்ண விரும்புவாங்க. ஆனால் யூடியூப்பில் மட்டும் ஒரே மாதத்தில் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரே வீடியோவில் நீங்கள் ஜெயிச்சிடலாம், ஒரு ட்ரிக் பண்ணால் போதும்னா, அப்போ எந்த மாதிரி ஆடியன்ஸ் என்னுடைய சேனலுக்கு வருவாங்க? இப்போது என்னுடைய சேனலுக்கு வந்துட்டாங்கல்ல, இவங்களை நான் வந்து எஜுகேட் பண்ணணும், இவங்களை வந்து ஒரு மெச்சூர்டு ஆடியன்ஸாக மாற்றணும். அப்போ நீங்கள் வந்து நர்ச்சர் பண்ணுற மாதிரி கண்டென்ட்டும் போடணும். அது எப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி வைரல் கண்டென்ட்டும் போடாமல் சில வீடியோக்கு வியூஸ் வராது, இருந்தாலும் இந்த ஆடியன்ஸ்க்கு சொல்லணும், ஏங்க நீங்கள் வந்து ஒரு ட்ரிக் மட்டும் பார்க்காதீங்க, யூடியூப்ன்றது ஒரு லாங் ஜேர்னிங்க, வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பல வருஷங்கள் வீடியோ போடணும் அப்படின்னு நான் சொல்லணும். இது மாதிரி உங்களுடைய ஆடியன்ஸ் இப்போ வந்து இதை பண்ணிங்கன்னா ₹1,00,000 சம்பாரிச்சலான்னு நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா எந்த வேலையுமே பண்ணாமல் சம்பாதிக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆடியன்ஸ்லாம் உள்ளே வருவாங்க. அப்போ நீங்கள் சொல்லணும், இங்கே பாருப்பா எந்த வேலையும் பண்ணாமல் சம்பாதிக்கிறது கஷ்டம், அதுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி தேவை, யார் அந்த மாதிரிலாம் இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்ற நர்ச்சரிங் கண்டென்ட்டும் நீங்கள் போடணும். இப்போ வந்து நம்ம 2வது ஸ்டெப்புக்கு போகலாம். 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோடைய ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் அல்லது ஃபஸ்ட்டு 1 மினிட்ன்றது ரொம்ப குரூஷியலுங்க. உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனாலேயே உங்கள் வீடியோவை பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு சைடில் நிறைய ஆப்ஷன் வரும், அவங்க வந்து குவிக்காக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து ஒரு ஆள் பார்த்தோன்னே நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம்ல, அது மாதிரி இந்த வீடியோவில் இதுதான் இருக்க போகுதுன்றதை அவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸை வந்து அவங்கள ஹூக் பண்ணி உட்கார வைக்கணும், அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க வைக்கணும். நீங்கள் ஃபுல்லாக பார்க்க வச்சிங்கன்னா தான் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சிக்னல்ஸ்ன்னு இருக்குது. அதாவது லைக்கு, கமெண்ட்டு, வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறாங்களா, இல்லை வீடியோவை நடுவில் பார்த்துட்டு போகிறாங்களா, இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் சிக்னல்ஸ் இருக்குது. இது எல்லாமே மீட் ஆகி உங்களுக்கு உங்களுடைய வீடியோன்றது வைரல் ஆகும். இப்போது என்னுடைய வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எப்போயுமே ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல், ஹலோ எவ்ரிவன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து எப்பயுமே இந்த வணக்கம் அதெல்லாம் சொல்லாமல், இந்த ஒரு மிஸ்டேக் உங்களுடைய சேனலுக்கு வியூஸ் வராமல் இருக்குது, இதை யாருமே சொல்லலை, நான் சொல்ல போகிறேன். இங்கே பாருங்களேன், இப்போ இந்த வீடியோவை என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அட்டென்ஷனை கொடுத்து அவங்க வந்து பார்ப்பாங்க. 3வது ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் வந்து ஒரே ஒரு ஷிஃப்ட் நீங்கள் கொடுக்கணும், ஒரே ஒரு மெசேஜை நீங்கள் டெலிவர் பண்ணணும். அதாவது 10 டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன். இப்போ ஒரு ஹெல்த்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன், என்னுடைய பாண்டித்யத்தை காட்ட போகிறேன், என்னுடைய இங்கிலீஷ் நாலேஜெல்லாம் நான் கொட்ட போகிறேன் அப்படின்னு நீங்கள் கொட்டிங்கன்னா, அதாவது அவங்களுக்கே புரியாது. அவங்களுக்கே புரியலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வீடியோவை ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று ஒரு டாபிக் பற்றி நீங்கள் வந்து பேசலாம், அல்லது ஒரு டாப்பிக்கை 3ஆக பிரித்து 3 ஸ்டெப்பாக நீங்கள் சொல்லலாம், இல்லை ஒரு டாப்பிக்கில் 3 ஆங்கிளில் நீங்கள் வந்து பேசலாம். இப்படி ஒரே ஒரு மெசேஜ் தான் இருக்கணும். இல்லை அதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அது வேறு வீடியோவாக தான் போடணும். இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஒரு வைரல் வீடியோவை பிளான் பண்ணலாம். இந்த ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கு வந்து இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, இப்போ வந்து தம்ப்நெயிலும் முக்கியம் இல்லையா, அதை நான் வேறு வீடியோவில் பேசுவேன். ஒரு வீடியோவுக்கு டைட்டில் முக்கியம் இல்லையா, அதை நான் வேறு வீடியோவில் பேசுவேன். இப்போ ஒரு வீடியோவில் வந்து ஸ்கிரிப்டிங் முக்கியம் இல்லையா, அதை நான் வேறு வீடியோவில் பேசுவேன். ஒரு வீடியோவில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும்தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி வைரல் வீடியோவை மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் வந்து சொல்கிறத செய்கிறேங்க, செய்கிறத தான் சொல்கிறேன். நீங்கள் என்னுடைய வெப்சைட் போய் பார்க்கலாம். உங்களுடைய சேனலுக்கு 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 4 months டைமில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட் அட்ரஸ்க்கு போங்க. நாங்கள் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் வீடியோ கொடுத்துருப்போம், அதை பார்த்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து முகம் காட்டாத சேனல், அதே மாதிரி ஏதோ ஒரு வீடியோ போட்டுட்டு ரியாக்ஷன் கொடுக்குற சேனல், குக்கிங் சேனல், கிட்ஸ் சேனல், இல்லை வந்து vlogging சேனல், பொலிட்டிக்கல் சேனல், இந்த மாதிரி ஒரு ஏஐ மூலிமா ஃபேஸை காட்டாமல் ஸ்டோரி பண்ணுற ஒரு சேனல், கிட்ஸ் சேனல்,
இந்த மாதிரி சேனலுக்கெலாம் நாங்கள் வந்து கோச்சிங் பண்ணுறதில்ல. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஜாபுக்கு போயிட்டுருக்கீங்க, ஏதாவது ஒரு சைடு இன்கம் மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. யூடியூப் பற்றி என்னால் நிறைய தேடி படிக்க முடியாது, எனக்கு யாராவது கூட இருந்து மென்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய கோச்சிங் வாங்க. உங்களுடைய சேனலுக்கு நாங்கள் 4 months டைமில் மானிட்டைசேஷன்றது வாங்கி தரோம். அது போக அந்த சேனல் நல்லா போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நாங்களே வந்து எடிட்டிங்கு, தம்ப்நெயிலு, உங்களுக்கு ஃபுல் சேனல் மேனேஜ்மெண்ட் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் வீடியோ மட்டும் எடுத்து கொடுத்தா போதும், நாங்களே அதை அப்லோட் பண்ணி ஷெடியூல் பண்ணிடுவோம். இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த மெயில்ஸ்லாம் வந்து பண்ணுறது கிடையாது, கால்ஸ் எடுக்கிறது கிடையாது, இன்னும் நிறையா வருது. ஸோ வந்து நீங்கள் இந்த வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்களுடைய கிளைண்ட் இன்டர்வியூஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள்.